வாசலை வந்த மாயாண்டி ஐயா மலையாளத்து மகாராஜா 5 வயது சென்று அறியாத பிள்ளை போல பகவதி வாசல்ல வந்து அடக்கதவை தட்டுறார். அம்மா அம்மா பகவதி அம்மாளு அடக்கதவை தட்டும் போது அறிந்தாள் பகவதியாள். பகவதியாள் தேரோட்டம் பார்க்க வந்தவள் குழந்தைய விட்டுட்டு போயிட்டாளோ என்னவோ. அம்மா அப்படி இல்ல, தேரோட்டம் பார்க்க வந்தாலும் கூரோட பார்க்கணும். ஆமா, தேரோட்டம் பார்க்க வந்தோம் குழந்தைய விட்டுட்டு போயிட்டாலும் என்னமோ தெரியலையே. ஒரு சின்ன பையன் என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பகவதியா நினைச்சுக்கிட்டா. அடைச்ச அடகதவை திறந்து வாரா அம்மா. அம்மா அடகதவை திறந்து வெளியே வாரா. வந்து சும்மா இருக்கிறாளா? என்ன கேக்கா? யாரடவா பாலகனி யாருமற்ற நள்ளிரவில்? ஆமா, அடக்கதவை தட்டுது. நீ யாரு? கோபுரத்தை உடைக்கிறாய், கொடிமரத்தை சாய்க்கிறாய், உள்ளத சொல்றியா? அப்படியே வல்லையத்தை எடுத்து வயிற்ற கிழிச்சிடட்டான்டா. அப்பா ஆஹா, இவ பெரிய கோபக்காரியாதான் இப்ப அவளுக்கு. இவா அம்மா என்றால் கோபம் இருக்கும். அம்மா இவ வெடுக்கு வெடுக்குன்னு நிக்கா. கோபம் இருக்கிற இடத்துல தானையா குணம் இருக்கும். அடிக்கிறோமுங்கா, பிடிக்கிறோமுங்கா, வேலாயத்தை எடுப்போமுங்கா, சூலாயத்தை எடுப்போம், வயிற்ற கிழிச்சிருவோமுங்கால. பயமா இருக்கு. ஆனா இவ கோபக்காரிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு நடந்து கொஞ்ச நாளைக்கு இருந்தா தான் நம்மளுக்கு நல்லது. ஆமா, இல்லன்னா அடிக்கிற கை என்றைக்குமே அணைக்கும். அடிக்கிற கைதான் அணைக்கும், அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும், அடிக்கிற முத்தோ ருசிக்கும். அம்மா அடித்திட்டு கையால் அணைப்பாள் என்னை, அடிக்கிற கைதான் அணைக்கும். எங்க அம்மா அணைப்பாள், இந்த அம்மா அணைப்பாள். சரதா, தாய் அடிச்சா அப்படின்னா மகனை தூக்கி அணைச்சுக்குவான், அணைத்து பிடிப்பாள் அப்படின்னு பார்த்தா மாயாண்டி சுடலை. அம்மா பகவதியே, தாயிடத்திலே நாம் உள்ளதை சொல்லிட வேண்டியதுதான். அம்மா என் தாயே பகவதியே. தாயே பகவதியே, என்னை யார் என்று நீ கேட்கின்றாய்? அம்மா, என்னுடைய மலப்பத்தை கேட்கின்ற தாயே. நான் பிறந்தது கைலாயம். நான் பிறந்த கைலாசமலை. வளர்ந்தது தில்லைவனம். தில்லைவனம் தில்லைவனம். பெற்றால் பார்வதியால் பேர் கொடுத்தார் பரமசிவன். பெற்றோர் பார்வதி, பேர் விட்டவர் பரமசிவம். வளர்த்தாள் என் அம்மா வனப்பேச்சி அம்மா. வனப்பேச்சி அம்மா வளர்த்து வந்தா. வந்தேன் தாயே உன்னிடத்தில், உன்னை தேடி வந்திருக்க அம்மா. தாயே தாயே, வைக்க இஷ்டம் இருந்தா வச்சுக்கோ, சரி, இல்லைன்னா வெளியே போடான்னு சொல்லிரு. அதுக்கு வேண்டி வல்லையத்தை எடுப்பேன் வயிற்ற கழிப்பேன்னு சொல்லாதம்மா, எனக்கு பயமா இருக்கு. அம்மா எனக்கு பயமா இருக்குமா? ஆமாம்மா. அழுகிறான் சுடல. அவரு அளவா செய்வாரு, நடிக்காரியா? பயமா இருந்தாலும் பரவாயில்லையா, எனக்கு காலோட ஓடுது, வேர்த்து ஓடுதா? வேர்த்து ஓடுது. அம்மா என்று சுடலையாண்டவர் சொன்னவுடனே பார்த்தாள் அம்மா பகவதியாள். பகவதியால் பார்த்து, நான் பெற்ற செல்வமே உன்னைத்தானடா அம்மா தேடுகின்றேன். ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தியோ? நான் தேடுகின்ற சிலமகனே, செல்ல பிள்ளை எங்கு வந்தா? பார்வதிக்கு மகனையானால் பகவதிக்கு மகன்தானடா. பார்வதிக்கு மகனையானா பகவதிக்கு மகன்தானடா. உமையவளுக்கு மகனையானால் உற்றமைக்கு மகன்தானடா. உமையவளுக்கு மகன்தானடா, உற்றமைக்கு மகன்தானடா. நீ வந்த மகன் போக வேண்டாம், வேண்டாம், வந்த மகன் போக வேண்டாம். வாசலில் இரு மகனே, இரு மகனே, வாசலில் இரு மகனே, இரு மகனே. வந்த மகன் போக வேண்டாம், போக வேண்டாம், போக வேண்டாம். இரு மகனே, இரு மகனே. மகனே உன்னை அம்மா தேடினேன். ஆமா, வந்த மகன் போகாதே, வாசலிலே இரியப்பா. இரியப்பா, என் வாசலுக்கு மந்திரியாகவும் என் வலது கண்ணுக்கு இடது கண்ணாகவும் அம்மாளுடைய வாசலில், ஆமா, ஈசான மூலையில், மூலையில், இருவாட்சி பதியில், பதியில் 7 கிடாரம் திரவியம் இரும்பு தண்டாயுதத்திலே தொங்குகிறது. தொங்கிக் கொண்டு இருக்கு. அதை கள்ளர் கொண்டு போகாமல் கட்டாயமாக நீ காக்க வேணும் மகனை. அவன் நீதான் காக்கணும். நீ காத்திருப்பது மெய்யானால்
ஏ மகனே மாயாண்டி சுடல ஐயா மலையாளத்து மகாராஜா என்ன அம்மா முந்தின பூஜையிலே முதல் பூஜை எனக்கு, எனக்கு இரண்டாவது பூசை உனக்கு. எனக்கு என்ன பூசை? எப்பா எனக்கு பாயாசம், ஆ, உனக்கு பச்சை மட்டை. அது இந்த காலம் பச்சை மட்டை கிடையாது, பூரா வெங்கலாப்ப. அப்படியா? ஆமா. நீ சொன்னபடி கேட்கலன்னா அம்மா பச்சை மட்டையால அடிச்சிருவேன் அப்படின்னா. மட்டையால அடிப்பா. சரி, நான் சொன்னபடி கேட்க. ஆமா, பாயாசமும் பச்சை மட்டையும். அதானே. சரி, உனக்கு எனக்கு என்ன சாப்பாடு தருவேன்? ஏ அப்பா, உனக்கு நான் என்ன தருவேன்? நீ கேட்கறத தருவேன். ஆமா, வயிறு முட்டை சாப்பாடு தருவோம்பா. வயிறு முட்டை என்ன சாப்பாடு? மட்டன் சாப்பாடு தான் வேணும். ஏ அப்பா மகனே மாயாண்டி, பகவதியாருடைய வாசலில் 7 கிடாரம் திரவியத்திலே காவலாக இருப்பாயானால் 7 கிடாரம் திரவியத்துல காவலுக்கு சுடலை ஆண்டவனுக்கு நிலையம் போட்டாம்மா. சரியம்மா, நான் காவல் காக்கிறேன் அப்படின்னார். அப்படி 8வது மீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி, உச்சியில கும்பகலசம் ஏத்தி வைத்து குச்சி மாலை சாத்தி, மலைங்கனிகளை கொண்டு வந்து மலை போல படைத்து ஒரு கோட்டை பச்சரிசியை சமையல் பண்றான். அம்மா, ஒரு கோட்டை பச்சரிசி அங்க சமையல் பண்ணுனதுமே இவர் சொன்னைக்கு மூக்க சுளுக்கி. அப்படியா? மூக்க சுளுக்கி. ஒரு கோட்டை பச்சரிசியை சமையல் செய்து பருப்பு சாம்பார் வச்சு ஊத்துறான். அப்பா, பருப்பு சாம்பாருக்கும் பச்சரிசி சாதத்துக்கும் எப்படி இருக்கும்? வேகம் தரலும் எனக்கு வயிற்றுக்குள்ள மின்னல் அடிக்கும். மழை பெய்யட்டுமே. அம்மா, வயிறு கடப்படாங்குமே. அப்பளம் பாயாசத்தோட மட்டன் சாப்பாடு சாப்பிட்ட மாயாண்டி மலையாளத்து மகாராஜாவுக்கு எனக்கு கால் கையெல்லாம் உழையும். ஐயா, பருப்பு சாம்பார், அவியல், பொரியல், பச்சடி, எத்தனை பச்சடி கிச்சடி எல்லாம் அடியும் வச்சாலும் 21 விதக்கறி வச்சு அம்மா கொடுக்கற. நீ வந்து நான் காடு சுத்திட்டு வருவேன். நீ அறைக்குள்ள ரூமுக்குள்ளே இருக்கவளுக்கு உனக்கு பச்சரி சாரம் உனக்கு போதும். எனக்கு வெளியே நான் பூரா லாந்தவனுக்கு பச்சரி சாரம்லாம் எனக்கு சரிப்படாது. காடு சுத்தி வேட்டையாடி வரக்கூடிய சுடலை ஆண்டவனான் எனக்கு தெம்பு இருக்காது. அம்மா, அம்மாட்ட கேட்கவும் முடியாது. பருப்பு சாம்பார்னா வயித்த கலக்கும். கட 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 கடங்குமே. என் தாயே பகவதியே, அதாவது எனக்கு பச்சரி சாதம் கொடுத்ததும் பரவாயில்ல, வெள்ளியும் செவ்வாயும் எனக்கு விடுமுறை வேணும். ஆமா, எனக்கு உனக்கு மெடிக்கல் லீவா வேணும். மெடிக்கல் லீவ் இல்லப்பா, வெள்ளியும் செவ்வாயும் நான் காடு சுத்தி வேட்டையாடுவேன். காடு சுத்தி வேட்டையாடுச்சா தந்துருந்தேன். 2 வெள்ளச்சாவல் எனக்கு கொடு. வெள்ளச்சாவல் சாப்பிடறதுக்கா? ஆமா. சரி, கடிச்சுக்கிட்டு நான் செஞ்சுட்டு போகணும். சரிதான் ஐயா. அவன் இவ்வளவு பிறகு பாரு, சாமி நல்லா மையத்தை சாப்பிட்டுட்டு வருவாரு. மலையாளத்து மகாராஜா கேட்கும் போது பார்த்தாள் பகவதியால், வெள்ளியும் செவ்வாயும் உனக்கு விடுமுறை. அப்படின்னு ஆண்டவன் சுடலை ஆண்டவனுக்கு 7 கிடாரம் திரவியத்துல காவலாக வைக்கிறாள். இந்த சுடலை ஐயா 7 கிடாரம் திரவியத்தில் காவலாக இருக்கும் போது சுடலையுடைய காவல் எப்படி இருக்கு? அன்றையிலிருந்து அப்படி காகம் பறக்காது, கருக்குருவிலாந்தாது, பறக்காது, சின்ன குருவிலாந்தாது. சுடலையோட காவலில சிறப்புடலே இருக்கும் போது சுடலையோட காவலில சிறப்புடலே இருக்கும். பறக்காதையா பறக்காதையா எறும்பு போலாந்தாதை, போகாது எறும்பு போகாது, காகம் பறக்காது, கறிக்குருவி விளாந்தாது, சிட்டு பறக்காது, சின்ன குருவி விளாந்தாது. சுடலை அப்படி ஏறிட்டு பார்த்தார எல்லாம் கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்துருவான். அப்படி அவர் காவலாக இருக்கிறார். பகவதி வாசலிலே சுடலை ஆண்டவன் காவலாக இருக்கும் போது இருந்து வருகின்ற போது அந்த மலையாளத்திலே நந்தன் புனலூர் 4 சாதி தெருக்களிலேயும் வரிப்புலையன், கொடிப்புலையன், மாகாளி, பெரும்புலையன் ஆண்டு வருகிறார். அண்டங்காலி புலையன் ஆண்டு வருகின்றார். இப்படி ஆண்டு வருகிறார். எப்படி 200 புலையனுக்கும் புலையனுக்கும் 200 புலையனுக்கும் அப்படி எஜமாங்காளி பெரும்புலைய பெரும்புலைய
புலைய நானூறு புலையனுக்கும் நண்டங்காளி பெரும் புலைய 500 புலையனுக்கும் அண்டங்காளி பெரும் புலைய 500 பேருக்கும் அண்ணாவி அவன்தான் அண்டங்காளி புலைய. ஆமா அண்டங்காளி பெருமுளைய ஆண்டு வாரான். புலையன் என்று பேரு சொன்னா பூனை குறுக்க போகாது. ஆமா பூனை குறுக்க போகாது, காகம் பறக்காது, கறிக்குருவில் ஆந்தாது. காளின்னு பேர சொன்னா, காளின்னு பேர சொன்னா. ஏன் அப்படி பேர் சொன்னால் ஆந்தாது? எதுக்கு எதுக்கு? பொல்லாத மாந்திரவாதி. அவன் மையோட்டம் வச்சிருக்கான். பொல்லாத மாந்திரவாதி என்றால் எப்பேற்பட்ட மாந்திரவாதி? எப்பேற்பட்டவனம்மா? கருவை நல்ல உருவழிப்பா 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 கண்ணியரை சிறையழிப்பா சிறையழிப்பா கருவனல்ல உருவழிப்பா 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 மணியர சிறையழிப்பா சிறையழிப்பா மூலையிலே இருக்கும் பெண்ணை இருக்கும் பெண்ணை மூலையிலே இருக்கும் பெண்ணே இருக்கும் பெண்ணே அவன் முத்தத்திற்கு வரவழைப்பா வரவழைப்பான் முத்தத்துக்கு வரவழைப்பா வரவழைப்பா அறையதிலே இருக்கும் பெண்ணை இருக்கும் பெண்ணை அறையதிலே இருக்கும் பெண்ணே இருக்கும் பெண்ணே அவ அம்பலத்தில் ஆட வைப்பா ஆட வைப்பா அறையாதில இருக்கும் பெண்ணே இருக்கும் பெண்ணே இருக்கும் பெண்ணே அம்பலத்தில் ஆட வைப்பா ஆட வைப்பா. அம்மி தட்டி பறக்க செய்வா 500 காதவழி. அப்பா 500 காதவழி. சொலவை தட்டி விட்டா அப்படின்னா 90 காதவழி அது சுத்தி வருமா? சுத்தி வரும் சுத்தி வரும். அது மட்டுமா, இனி என்ன? வானத்தையே வானத்தையே வில்லாக வளைப்பானா, வில்லாக வளர்ப்பான். மணலை கயிறு திரிப்பானா. இப்படி கயிறு தெரிச்சிருவான். ஆமையா, அங்க வாங்கின கயிறு தானே நமக்கு. ஆமா அதே அவன் தெரிச்ச கயிறு தான். ஆமையா, சரி அப்படி பொல்லாத மாந்திரவாதி மாந்திரவாதி பெருமளைய மையோடும் சிமிழோடும் மாந்திரிக தொழிலோடும் ஆண்டு வருகிறான். ஆண்டு வருகின்றான். அப்படி ஆண்டு வருகிற மாகாளி புலையனுக்கு புலையனுக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு, எக்கச்சக்கமா வருது வருமானம். ஆமையா, எல்லா செல்வாக்கு இருக்கிறது, ஆமா சொல்வாக்கு இல்லை. என்ன செல்வாக்கு என்றால் என்ன? சொல்வாக்கு என்றால் என்ன? செல்வாக்கு என்பது ஆ, மனிதனாக பிறந்தவர்களுக்கு நாடு நகரம் சொத்து சுகம் பொண்ணு பொருள் பொண்டாட்டி. என்னது என்னது என்னது? பொண்ணு பொருள் பொண்டாட்டி. ஆமா, அந்த பொண்டாட்டி செல்வம் தான் முதல் செல்வம். ஆமா, ஆமா மகாராஜி கைராஜி கால்ராஜி உள்ளவ வந்து தாலி கட்டி அந்த வீட்டை நடனன்னு வலது கால எடுத்து வையுமான்னு சொல்லுவாங்கல்ல. பெண் அழைச்சு வரும்போது பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, தாய் வலது கால எடுத்து உள்ள வையி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ நல்ல ராஜி உள்ளவா வளர்னா வலது கால எடுத்து வச்சு அப்படி வச்சான்னு வச்சிக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா பாலா பொங்கிரும். அதாவது மங்கி கிடந்த வீடு பாலா பொங்கும். ஆமையா, அவ சப்பட்ட காலம் எடுத்து வச்சு வைக்கான்னு வச்சிக்கா அந்த வீடு சப்புன்னு பேரும். அப்படியா, அவ கெந்து கால் உள்ளவன்னு வச்சிக்கா என்ன ஆகும்? அந்த வீடு நல்லா அந்த வீட கிளப்பிடுவா. இவ்வளவு இருக்கும். ஆகையினால் ஆமோ மாந்திரவாதி பெரும்புலையில் ஆண்டு வருகிற போது ஆண்டு வருகின்ற போது செல்வாக்கு உண்டு சொல்வாக்கு இல்லை. சொல்வாக்கு இல்ல. பிள்ளை செல்வம் கிடையாது. மழலை செல்வம் குழந்தை செல்வம் பிள்ளை செல்வம் இல்ல. பிள்ளை இல்லாத கவலையினால் பேரழகி புலைய மனைவி புலையமகிவி புலக்குடியாள் கண்ணீர் விட்டு கதறுகிறாள். ஆமா குழந்தை இல்லைன்னா பரவாயில்ல, அந்த வீட்டுல அந்த பொம்பளை வாயாம அழுதுகிட்டு தான் இருப்பா. அப்படியா அண்ணே? குழந்தை இல்லையே, அடுத்த வீட்டுல பாரு எத்தனை குழந்தையா விளையாடுது. அப்படியா, அடுத்த வீட்டுல விளையாண்டா உங்களுக்கு என்ன? அவ அப்படி பெற்றிருக்கா. அப்படியா, அவன் என் வயசுல ஒன்னும் ஒரு புழு கூட இல்லையாம்பா. எப்படி அழுது புலம்புகிறாள்? எப்படி? என்கணவா ராஜம் மன்னா எனக்கு வாய்த பிராணநாதா வல்ல கல்யாணம் ஆயே அல்லோ நமக்கு கனக நாட்கள் ஆனதுவே வல்ல எந்தரத்து பெண்களெல்லாம் வல்ல 7 பிள்ளை தாயானார் அடுத்த வீட்டு வெள்ளம் கோடே 6 பிள்ளை
மலடி நல்ல மலடி என்று இந்த மாநிலத்தில் பேராரே இருசி நல்லம் மலடி என்று மலடி என்று ஏசுகிறார் பேசுகிறார் பேசுகிறார் இருசி என்றும் கேட்கும் முன்னால் கேட்கும் என்களவம் மன்னவர் மன்னவர் இருந்தாலும் குற்றமில்லை கூட்டமில்லை மலடி என்றோ கேட்கும் முன்னால் மலடி என்று கேட்கும் முன்னால் மன்னம் ஆண்டாலோ கூட்டமில்லை இருசி என்றும் கேட்கும் முன்னால் இறந்திட்டாலும் குற்றமில்லை எல்லையில் நிற்கும் மரம் ஏலக்காய்க்கும் மரம் அழகா காய்க்கு மரம் ஏலக்காய் காயாமல் எனக்கு இடத்திலையும் தாழ்வானே கொல்லையில் நிற்கும் மரம் குலவாழ காய்க்கும் மரம் நான் குலவாழ காய்க்கு மரம் குலைவாழ காயாமல் குளத்திலையும் தாழ்வானே என்ன பாவம் நாமல் செய்தோம் அண்ணா தெரியலையே மன்னா நமக்கு ஏன் இப்பிறப்பில் குழந்தை இல்லை இல்லையே மன்னா பிள்ளை இல்லா வாழ்வோ பேர் வாழ்வாகுமா மன்னா மைந்தன் இல்லா வாழ்வதூரா மண்டலத்தில் வாழ்வாகுமா பிள்ளை இல்லா சாதங்காரி எனக்கு புழுவாக இருக்குதையா மைந்தன் இல்லா சாதங்காரி மைந்தன் இல்லா மருந்து போல இருக்குதையா மைந்தன் இல்லா சாதங்காரி மைந்தன் இல்லா சாதங்காரி மருந்து போல இருக்குதையா மன்னா ஆ, பிள்ளை இல்லாத வாழ்வு ஒரு பெரு வாழ்வாகாது ஆகாது மன்னா மைந்தன் இல்லாத வாழ்வு இந்த மண்டலத்திலே வாழ்வாகாது ஆகாது மன்னா நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அல்லவா ஆமா ஆமா அப்படியன்றி ஆ, மாந்திரவாதி பெரும்புலையன் மனைவியானவள் சொல்ல சொல்ல அலங்கார பந்தலில் அமர்ந்திருக்கின்ற சபையோர்களில் சபையர்களில் கூடார பந்தலில் கூடியிருக்கும் சபையோர்களில் சபையர்களில் மலையாளத்து மகாராஜாவுடைய ஆலயத்துல வில்லிசை பாடிக்கொண்டிருக்கின்ற இருக்கின்ற பாடுகின்ற வில்லிசை கலைஞர்களுக்கு கலைஞர்களுக்கு நன்கொடை சன்மானம் வழங்கிய புண்ணிய பூமான்கள் புண்ணிய பூமான்கள் அதாவது ரிஷி டூ வீலர் வெல்டிங் ஒர்க் ஷாப் ஒர்க் ஷாப் ரிஷி டூ வீலர் வெல்டிங் ஒர்க் ஷாப் வெல்டிங் ஒர்க் ஷாப் ஆமா அது மட்டுமல்ல இது என்ன மகாராஜா வாட்டர் சர்வீஸ் வாட்டர் மந்தித்தோப்பு ரோடு கோவில்பட்டி பத்தியா மகாராஜாவும் வாட்டர் சர்வீஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமையா ஏன்னா மக்களுக்கு ஏற்கனவே பகவான் தலைமையில உச்சில வச்சுக்காரு கங்கா தேவிய ஆமா அதே மாதிரி மகாராஜா பேரை சொல்லி வாட்டர் சப்ளை அண்ணாச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தியா ஆமையா தண்ணி சப்ளை தவச்சவாக்கி தண்ணி கொடுக்காருந்தா யாரு கொடுக்காங்க மகாராஜா வாட்டர் சர்வீஸ் மந்தித்தோப்பு ரோடு கோவில்பட்டி ஓ மந்தித்தோப்பு ரோடு கோவில்பட்டி நம்ம ஊர் தான் இருக்கட்டும் ஐயா நம்ம வீட்டுல ஒரு பெரிய பங்கன் ஏதோ நடத்துறோம்னு வைங்களேன் பெரிய திருவிழா நடக்குன்னு வச்சுக்கோ ஆமா திருவிழா ஆமா அதாவது இப்படி கொடை விழா ஆமா கல்யாண திருவிழா எல்லா திருவிழாவுக்கும் எல்லா நிகழ்ச்சிக்கும் வாட்டர் சப்ளை வேணும் அப்படின்னா நம்ம அண்ணாச்சிட்ட கொடுத்து சரி வாட்டர் சப்ளை நம்ம செய்து கொள்ளலாம் போன் பண்ணி சொல்லிட்டா பாருங்களா வீட்டு மேல வந்து டாம்னு நிக்காது வேணும் தண்ணி வண்டியோட வந்து நின்றுரும் ஆமையா சரி அது மட்டும் இல்ல ரிஷி டூ வீலர் வெல்டிங் ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறார்கள் ஓ மோட்டர் பைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க டூ வீலர் எல்லாருடைய குலக்கோத்திரம் வழி வழி வம்சங்கள் எல்லாம்
இவர்களெல்லாம் நமக்கு நன்கொடையாக 101 ரூபா 101 லட்சமாக வழங்கியிருக்கிறார்கள். 101 ரூபா வழங்கி இருக்கின்றார்கள். அம்மையா சரி, நன்கொடை சன்மானம் வழங்கியதால் இவர்களெல்லாம் எப்படி இருக்க வேணும்? எப்படியம்மா இருக்க வேண்டும்? ஆள் போல தாந்தழைத்து அருகு போல வேர்கள் ஊன்றி அவரை செய்யும் தொழில் முயற்சியாகி அங்கே ஸ்ரீதேவி குடியிருந்து எந்த முகம் போனாலும் தங்க முகம் ஆக வேணும் அவளும் வாழ வேணும் வளர வேணும் வாழ வேணும் வளர வேணும் மலையாளத்து மகாராஜா வாழ்க என்று சொல்லி வரமளித்தார் சிவபெருமான். மாந்திரவாதி பெரும்புலையின் மனைவி பிள்ளை இல்லை என்று அழுது புலம்பினாள். ஒன்றுக்கும் கவலைப்படாதே, இறைவனுடைய அருளால் நமக்கு குழந்தை கிடைக்கும். அப்படியே மாந்திரவாதி மனைவிக்கு ஆறுதலையான வார்த்தை சொன்னார். ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். அப்படியே ஆறுதலையான வார்த்தை சொல்லி மன்னவரும் தேவியும் மகிழ்ந்திருக்கும் நாளையில மாந்திரவாதி பெரும்புலை அவருடைய அரண்மனையில் புலக்கொடி என்ன கவலைப்படாத, நமக்கு ஆண்டவனுடைய அருளால் பிள்ளை பிறக்கும். கிடைக்கும். நான் போய் இப்பொழுது வேட்டையாடிட்டு வருகின்றேன். வேட்டைக்கு புறப்பட்டார் மந்திரவாதி பெருமுலையா. அப்படி வேட்டைக்கு புறப்படும் போது புலச்சி மங்கை கேட்கிறார். என்ன சொல்றா? சுவாமி வேட்டைக்கு போறீங்க, ஆனால் எனக்கு 2 புள்ளிமான் கொண்டு வாருங்க. ஆமா நீங்க டெய்லி என்ன ஒத்தியில வச்சிட்டு வேட்டைக்கு போறோம் போயிட்டு இருக்கேங்க. ஆமா, ஆனா எனக்கு போர் அடிச்சால இருக்கு வீட்டுல ஒத்தியில இருக்கும் போது. சரி, ஆனா நீங்க ஒரு புள்ளிமான் பிடிச்சு கொண்டு தந்துட்டீங்கன்னா நான் அதை வச்சுக்கிட்டா துள்ளி விளையாடிக்கிட்டு இருப்பேன். புள்ளிமான் துள்ளி விளையாட அதை பார்த்து நான் ரசித்துக்கிட்டு இருப்பேன். ஒன்றுக்கும் கவலைப்படாதம்மா, நான் மான் வேட்டை ஆடி வருகிறேன். புறப்பட்டார் மாந்திரவாதி. மான் வேட்டை ஆடுவதற்கு எங்க வருகிறார்? மலையாளத்திலே அரக்கர மலையில வந்தார். மலையிலே வந்து வேட்டையாடினார். அன்று வேட்டை பலித்ததா? பலிக்கல. எதிர்த்தால முண்டக்கண்ணி ஒருத்தி வந்தாள. அப்படியா? வாதவத்தி அவ வந்தாலுமே விளங்காது. சரதா ஐயா, அவன் வந்தா நீ ஒன்னும் பலிக்கல. மானும் கிடைக்கலையே ஒரு மயிலும் கிடைக்கவில்லையே. ஆமா, ஒரு பூனை கூட கிடைக்கல. ஒரு வெள்ளலி கூட கிடைக்கல. சரதா, கர்த்தேலி கூட கிடைக்கல. ஒண்ணுமே கிடைக்கல. அப்படியே கவலையோடு வந்து நிக்குதியா ஆற்றங்கரை ஓரத்தில ஆலமர நிழலதில தலை துண்டை கீழ் விரித்து புலையன் கவலையோடு அமர்ந்து இருந்தார். மாந்திரவாதி கவலையோடு அமர்ந்து இருந்தார். என்ன நடக்குமானால் மலையாளம் தன்னதிலை எங்கள் மங்கையர்கள் ஒன்று கூடி ஆடி நல்ல மாதத்திலே ஔவையார் விரதமாதி ஔவையார் விரதமாதி ஆடி மாதத்திலே
ஆடி மாசம் ஆ, ஔவையார் விரதம் எங்க பெண்களுக்கெல்லாம் ஒரு ஆசை வந்தா நாங்க ஆசையாக விரதம் இருப்போம். பெண்களுக்கு தான் ஆசை வருது, ஆண்களுக்கெல்லாம் ஆசை வராது. ஆ, உங்களுக்கு மட்டும்தான் கொள்ள ஆசை வரும். ஐயா ஆ, ஆசையாக நாங்கள் இருக்கக்கூடிய விரதம் நாங்களும் ஆசையா இருக்கக்கூடிய விரதம் திருச்செந்தூருக்கு 2 மாதம் 51 நாள் 60 நாள் 21 நாள்ல மாலை போடுதோமே. திருச்செந்தூருக்கு தான் போடுதியல, சபரிமலை ஐயப்பனுக்கும் போடுதியல்ல, ஐயப்பனுக்கு போடுதான், மாரியம்மாளுக்கு போடுதான், பழனிக்கு போடுதோம், பழனிக்கு போடுதான், அடுத்தாக்குல இங்க முத்தாரம்மனுக்கு போடுதான், கொலசைக்கு, ஓம் சக்திக்கு போடுதோம். நான் கண்ணப்ப விரதம் இருக்குல்லையோ. விரதம் இருக்கீங்கப்பா. ஏமா ஆ, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துக்கும் அந்தந்த விரதத்தை முறைப்படி கடைபிடிச்சு போய்கிட்டு இருக்கோம். ஆமா, இது ஆண்களுடைய பழக்கம். ஏன் தெரியுமா? இப்ப நமக்கு ஐயப்பனுடைய அருளால 3, 18, 54 வருஷத்து வரைக்கும் இடைவிடாம ஒரு யாத்திரை கொடுத்துக்காரு நம்ம ஐயப்பன். 3, 18. ஆமா, அப்போ வந்து 54 வருஷம் போன வருஷத்தோட நிறைவேறு பண்ணியிருக்கு. ஆமையா. அப்ப இது யாருடைய விரதத்தின் மகிமை? ஐயா, சுடலை ஆண்டவருடைய கிருபையினாலும் சபரிமலை ஐயப்பனுடைய அருளாலும் இந்த 18ஆம் படியில வீட்டிருக்கின்ற கருப்பசுவாமி. அப்பா, சபரிமலையிலே 18ஆம் படி காவல்காரன் கருப்பசுவாமியுடைய அருள் இருக்க போய் தான் இந்த 54 வருஷமும் தொயந்து போட்ட மாலை கலத்தாம சபரிமலை போய்கிட்டு இருக்கேன். அந்த பாக்கியத்து மாதிரி உங்களுக்கு ஒரு விரதம் உண்டு. ஆமா, என்ன விரதம் உண்டு? அது பெண்களுக்கெல்லாம் நாங்க விரதம் இருக்கிறோம் அப்படின்னா சரி சரி பாடிக்கிடுங்க. அப்படி ஔவையார் விரதம் இருப்பார்கள். ஒரு வருஷத்துல 3 மாதம் என்றால் எப்படி தெரியுமா? வீடு விட்டு போகும். தப்பினால் தை மாதம், மறந்தால் மாசி மாதம், அயத்தால் ஆடி மாதம், அந்த 3 மாசையில ஒரே ஒரு நாள் கடைசி செவ்வாய்க்கிழமை. ஆமா, அந்த கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று ஔவையார் விரதத்தை பெண்கள் எல்லாம் கடைபிடிப்பார்கள். விடிய விடிய வேண்டிய பண்டத்தை செய்து விடிய ஒரு சாமத்துல மாப்பிள்ளை மஞ்சள் பிள்ளை ஔவையார் பிள்ளையாரை பிடித்து அப்படி ஆண்முகத்திலே முடிக்காமல் கங்கையிலே கரைப்பது வழக்கம். அப்படி வேண்டிய விரதத்தை இருந்தாங்க. ஆமா, விடிய காலம் நேரம் ஆகும் போது அந்த விரதம் இருந்த பெண்ணிட சொல்லிட்டு வராங்க, அம்மா நாங்கெல்லாம் எங்களுடைய வீட்டுக்கு போகிறோம், நீ விடிய ஒரு சாமத்துல ஆண்முகத்துல முழிக்காமல் இந்த ஔவையார் பிள்ளையாரே கங்கையில கரைச்சிரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவெல்லாம் போயிட்டாங்க. இந்த அம்மா பார்த்தா இப்ப 3 மணி தானே ஆகுது, இன்னும் 2 மணி நேரம் கிடக்க விடியதுக்கு கிடக்கு அப்படின்னு கொஞ்சம் படுத்து எந்திப்பேன்னு படுத்தாங்க. தூங்கிட்டா, நல்லா தூங்கியாச்சு. அங்க கீச்சாங்குருவி கூப்பிட்டுட்டு பழிச்சிட்டு விடிஞ்சிட்டு நேரம் விடிஞ்சு போச்சு. பலகாரத்தை தின்றுருக்கல்ல பூரா என்ன பண்ணா அப்புள்ள மஞ்ச புள்ள அத்தனை புள்ளையும் தின்றுருக்கு. இல்ல கொலக்கட்டை அது இதுன்னு அவிச்சு தின்றுருக்கல்ல. ஆமாண்ணே, அதனால நீனும் தூங்கிட்ட. ஔவையார் விரதம் இருக்கிறவங்க அம்மி போல கொலைவி போல விதவிதமான இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களை போல செய்வாங்களா, கைட்டு பிடிச்சி வச்சு செய்வாங்க பாரு. ஆமா, குளிக்கிட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க, நல்லா தூங்கிட்டாங்க. சரி, விடிய கால நேரத்தில் மாப்பிள்ளை மஞ்சள் பிள்ளை ஔவையார் பிள்ளையாரை எடுத்துக்கொண்டு ஆத்துக்கு வந்தாங்க. ஆத்தங்கரைக்கு வந்தாங்க. நல்லா விடிஞ்சு போச்சு. தண்ணியில கரைக்காமல் மாவுரண்டை கரையில போட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு அந்த அம்மா போயிட்டாங்க. காலையில எழுந்தரித்து ஆத்துக்கு யாரு வருவா? காலையில 5 மணிக்கு காகம் தான் வரும். காகமானது அந்த மாவுரண்டை எடுத்தது. காப்பிட்டு அந்த மாவுருண்டை எடுத்துக்கொண்டு பாந்திரவாதி பெரும்புலையன் அமர்ந்திருக்கிறான் அல்லவா, அந்த ஆலமரத்துக்கு வந்துச்சு. வாயில இருந்த மாவுருண்டையோடு காய் என்று சத்தம் போட்டது. ஆமா, உற்றார் உறவினர் எல்லாத்தையும் கூப்பிட்டுச்சு. ஆமா கான வாய துறைஞ்சு பேரு ஔவையார் உருண்டைக்கிழ வந்துட்டு அந்த மாவுருண்டை பெரும்புலையன் மடியிலே விழுந்தது. அவன் கவலையோட மான்குட்டி கடைகளை குத்த வச்சுட்டு இருக்கான் போற மேல வந்து 10 விழுந்தது. அவருக்கு லாட்டரி சீட் அடிச்சிட்டியா? லாட்டரி சீட், கேரளா லாட்டரி சீட் அடிச்சிட்டாது. அந்த மாவுரி இப்படி கைட்டு எடுத்தான். எடுத்து பார்த்ததுமே தாலி கட்டின பொண்டாட்டி நினைப்பு வந்துட்டு. பாத்தீங்களா? அவர் தான் பாசக்காரன். எந்த பொருள் அவன் எடுத்துட்டாலும் சரிதான். சரி, பொண்டாட்டிக்கு கொடுக்காம இவன் தங்க மாட்டான். நல்ல மனுஷன். அப்படி கொள்ள ஆசாவ மேல ஐயா
மாவு உருண்டை எடுத்துட்டு வராரு வீட்டுக்கு. ஆமா இங்க அந்த அம்மா எதிர்பார்த்து காத்திருக்காங்க, ஆமா மான்குட்டி கொண்டு வருவாருன்னு. எங்க வீட்டு ஆளு மாங்குட்டி அதாவது வேட்டைக்கு போயிருக்காரு, மாங்குட்டி கொண்டு வருவாருன்னு அவன் வெடுக்குன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா தூங்காமலாம் முடிச்சுக்கிட்டு அடக்கா வந்து கதவு தட்டு. ஆமா அந்த ஆளை போய வந்து புலக்கொடி கதவை தரடி ஓஹோ கதவை தரடி பாமா எனக்கு காலு வலிக்கலாமா, நீ கதவை தரடி பாமா எனக்கு காலு வலிக்கலாமா, அடி மாங்குட்டி கிடைக்கலடி 2 மாவு 2 கிடைச்சிருக்கு, அடி மான்குட்டி கிடைக்கலடி எனக்கு மாவு 2 கிடைச்சிருக்கு, அடி கதவை தரடி பாமா எனக்கு காலு வலிக்கலாமா, அடி காலு வலிக்கலாமா. அடே அப்பா, கதவை திறன உடனே அந்த அம்மா பார்த்தா, அவ என்ன செஞ்சா புரிஜந்தான் திறக்க சொல்றாரு, பட்டக்குன்னு கதவை திறந்து பழி ஈச்சின்னு பார்த்தா போரு அவன் இப்படி காமிச்சிட்டான். ஆமா ஏன் வாய தர மன்னா திணிச்சிட்டான். மன்னா ஓ மான்குட்டி எங்கே என்று கேட்ட உடனே சொல்லுகிறார், புலக்கொடி இன்றைக்கு மான்குட்டி கிடைக்கவில்லை, பூனைக்குட்டி தான் கிடைக்கும், அது மாவு உருண்டை கிடைத்தது என்று கொடுத்தார். ஆமா மாவு உருண்டையை வாங்கினாள், அப்படியே 2 கண்ணுல வச்சு ஒத்தி ஒருத்தன் எதை கொடுத்தாலும் சேர்த்தா எந்த பெண்கள்னாலும் சேர்த்தா கண்ணுல ஒத்தி திங்கணும். சரதாய் அவ்வளோ பாசம். அவன் கல்லு இரும்பை எடுத்து பண்ணி கொடுத்தாலும் சேர்த்தான் கண்ணுல ஒத்தி வச்சு முடிங்க இரும்பை. அவருக்கு வெடுக்கு மாவு உருண்டையை கொண்டு வந்து கொடுத்தார் பாருங்க. ஆமா கனிவோடு வாங்கி சாப்பிடுதான். அது யாருடைய மாவு உருண்டை? அது ஔவையாருடைய விரதத்தினால் கிடைச்ச மாவு உருண்டை அல்லவா? அதை சாப்பிட்டு தண்ணீரை அருந்தினார். தண்ணியா அருந்திட்டா. மங்கையும் ஒன்று கங்கையும் ஒன்று அல்லவா? அது ஒரு பக்கமா ஒதுங்கிட்டது. அன்று முதல் பெரும்புலையன் மனைவி எப்படி இருக்கிறார்? எப்படி? அன்று முதல் குளிமறந்தா இளைய கர்ப்பமா மாதவிட இல்லாமல் மங்கை அவள் கர்ப்பமான 1வது மாதத்திலே உடையவர தஞ்சமன்றா 2வது மாதத்திலே இறையோரை கரங்குவித்தா 3வது மாதத்திலே முகவேளை புகண்டிடுமா 3வது மாதத்திலே பெரும்புலையன் மனைவி அன்று முதல் குளிமறந்து ஆயிழைய கருவுற்று கர்ப்பமாக இருக்கிறாள். ஆமா மோசமா இருக்கா. 1 2 3 4 என்று மாதங்கள் ஓடின 4வது மாசம் நாவரச்ச கிளுகிழுப்பு கஞ்சி குடிய மறந்தாள். ஓத்துக்கு அரிசியெல்லாம் கவர்மெண்ட் போடும் போது கஞ்சி குடிய மறந்தா அந்த அம்மாவுக்கு சாப்பிட முடியல ஐயா. ஆமா ஒரு கொஞ்சம் அப்படி பெசஞ்சு வாயில வைக்கும்போது அம்மா வாயில ஓட்டணும் இருக்க இல்லாம வாங்க மனைவி கர்ப்பமானதை அறிந்து சந்தோஷப்பட்டு லாலா கடையில சென்று லட்டு மிட்டாயா வாங்கி கொடுத்தார். அடிங்க லட்டு மிட்டாயா வாங்கி கொடுங்க. அங்க காய்க்க நல்ல வெளுக்க காய்ங்க. என்ன பண்டம் வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட முடியல. அப்படி 5வது மாசம் அரைவயிறு பூரணம்.
6வது மாசம் அறிந்தார் மாந்திரவாதி. மாந்திரவாதி அறிந்து மனைவியை கூப்பிடுகிறார். மனைவி கூப்பிடுதான். அம்மா புலக்கொடி, பொலக்கொடி, காக்காட்சி மலை கண்ணாடி சோலையில பாடுபட்டு திணை விதைச்சிருக்கோம், போய் பார்த்துட்டு வருவோம் ஆமா அப்படின்னு மனைவியை கூப்பிடுறார். மனைவியை கூப்பிடுற எத்தனாவது மாதத்துல? 6வது மாசம். 6வது மாதத்துல மனைவிய காட்டுக்குள்ள கூப்பிடுதான். அம்மையா கூறு கட்ட பெய. ஆனால் கூப்பிடும் போது சொல்லுகிறார் அந்த புலைச்சி மங்கை. புலைச்சி மங்கை என்ன சொல்றா? மன்னா, நான் 6 மாசம் கர்ப்பமாக இருக்கிறேன். என் மன்னா என் வயிற்ற பாருங்க. நல்லா இருக்கு. 6 மாதம் நீட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்ப கூப்பிடுதியல தலைப்புல சூழியோ தாளம்பூ வாசமோ என்று சொல்வார்கள் அல்லவா? ஆனால் நான் மலங்காவும் வரமாட்டேன்னா அப்படின்னு சொல்றா. ஏனம்மா நீ கவலைப்படுகிற? ஆமா, நான் தான் மாந்திரவாதி இருக்கேன். ஆமா, உன்கிட்ட பியாய் புதா அண்ட விடாம பண்ணிருவேனே. என்கிட்ட மைய இருக்கு. என்ன பாரு, உன் நெத்தில இப்ப இழிவிருந்தேன். சரதா ஐயா, உன் நெத்தில இழிவிட்டான். புறப்பட்டாள் புலக்கொடியாள். புலக்கொடியாள் எப்படி வருகிறாள்? எப்படி? அவ சீவி முடித்து சிங்கார பொட்டு வைத்தாள். கோதி முடித்தாள், குங்குமத்தால் பொட்டு வைத்தா. மன்னங்களுடைய கதி இருக்கிற என்று மலையேறி பொழைக்கலாம்னு அவர் வாரா. அழகா அலங்காரம் பண்றா. அம்மா என்ன பூ அலங்காரம் எல்லாம் பண்ணுதா? ஆமா, உச்சியில பிச்சி பூவை சூடுறா. சூடுதா, உனக்கு பூ சூடுதா. ஐயா நல்ல வெள்ளிக்கிழமை, அதுவும் வெள்ளிக்கிழமையிலே நல்ல வெள்ளிக்கிழமை. மத்தியானம் 12 மணிக்கு அப்படி அழகா பூவை சூடிட்டு வாரா. 1 கிலோ பூ இருக்கு வைக்கா. ஆமையா, என்ன பூலாம் வைக்கா? உச்சியில பிச்சி பூவை சூடினால புலக்கொடியாள். உச்சியில பிச்சி பூவை சூடினால புலக்கொடியா. பிச்சி முல்லை இருவாச்சி பேரான மறி கொழுந்து. பிச்சி முல்லை இருவாச்சி பேரான மறி கொழுந்து. அப்படியே கொண்டையில குண்டு மல்லிய சூடுறா. ஆமா, குண்டு மல்லியா சூடுதா. ஆமையா, கலர் கலரா கனகாமரம் வைக்கா. கனகாமரம் வைக்கா. அந்த காட்டுக்குள்ள போதுக்குள்ள வைக்கா. ஆமா, ஏன்னா கணவனோடு வெளியில செல்கிறோமே என்பதற்காக துணிஞ்சி வைக்கா. ஆமா, தலை நிறைய பூவை சூடி அப்படியே அழகா வாரா. 12 மணி 12 மத்தியானம் போல மதியான உச்சி வேலை காட்டுக்குள்ள வாரா. கணவன் மனைவி 2 பேர் வாராங்க. மலங்காவுக்குள்ள யார் இருக்கா? அங்க ஒருத்தி குச்சி விட்டுக்காரி, கோலவழிக்காரி, பிச்சு பூவாசக்காரி. அவ அங்க நீலி குத்த வச்சுக்கிட்டு இருக்கா. எசைக்கு அம்மா அறிந்தா. அவ குத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க. வா என் கிட்டவாங்க. இல்ல, இந்த அம்மா வச்சிருக்கிற பூவாட அந்த எசைக்கியமான கூப்பிடுது. அந்த எசைக்கியம்மா அங்க இருந்து இங்க இழுக்கு. ஆமா, காந்தம் குடிச்சது மாதிரி அப்படியே பிச்சுப்பு வாசனை வந்த உடனே அவ யாருட்டு பாக்கா. ஆமா, பிச்சு வாசனை பார்த்து அவளை யாரு பார்த்துட்டா. பெரும்புலைய மனைவி 6 மாச கர்ப்பத்துல தலைப்புள்ள சூழி நிறைய பிச்சுப்பு வச்சுட்டு வாரான்னு அன்னைக்கு அவன் மேல ஓட்டிட்டா. அவ பின்னால வந்துட்டா. ஆமா, தலைப்பிள்ள சூழி பெண்கள் வெளியில செல்லும் போது ஆமா பிச்சி பூவோ மல்லிகை பூவோ வச்சுட்டு போக கூடாது. யாரு சொன்னா? நான் தான் சொல்றேன். ஆமா, வச்சுட்டு போக கூடாது. ஆமா, பெரியவங்க சொல்லுவாங்க. ஐயா, பெரியவங்க சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் எந்த தெய்வத்துக்கிட்டனாலும் பிச்சு போ உனக்கு போச்சுட்டு போறேல. அதானே, இப்ப எல்லா சாமியும் நம்மளை காப்பாத்திக்கணும். இதுல வேற அந்த பூ எடுத்துக்கிட்டு பிச்சு பழு இதுல வேற துப்பிக்கிடுது. அதோட பெயருமனு கண்டிப்பா. அதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஏன் தலைமுடி 5 பிச்சு பிடிங்க துப்பி போட வேண்டியதானே. அதோட பேருமோ அப்படி அழகா வாரா. வருகிற போது இசக்கியம்மா பின்னால வந்துட்டா ஓட்டிக்கிட்டு. அன்று முதல் பெரும்புலைய மனைவிக்கு மாதம் 10 ஆச்சு. வேற மாதம் 10 ஆச்சு. 10வது மாசம் பிரசவ வேதனை. 10 மாசத்துல அவளுக்கு வேதனை துடிக்கி. ஆமையா, வெட்டுக்குன்னு அப்படி பிரசவ வேதனையினால மருத்துவத்தை அழைத்து வருகின்றாள். மருத்துவத்தை கண்டபோது அந்த புலைச்சி மங்கை அழுது புலம்புகிறார். எப்படி தரித புகழ் மருத்துவமே, சாவு வேணோ பிழைப்பேனோ, செத்து போகாமல் தெய்வம் போல காத்திடம்மா, மாண்டு மடிந்திடாமல் மாதா போல காத்திடமா. வயத்தெல்லாம் வலிக்குதம்மா, எனக்கு வயத்தெல்லாம் வலிக்குதம்மா, வாழும் போகுதம்மா, வயத்தெல்லாம் வலிக்குதம்மா, வயத்தெல்லாம் வலிக்குதம்மா, வாழாலும் போகுதம்மா.
என் நிலையம் மருத்துவம் மருத்துவம். என் அம்மா இப்படி வலி, இந்த வலிக்குன்னு தெரிஞ்சிருந்தா என் புருஷனை வெளிநாடு போக சொல்லியிருப்பேனே. என் சண்டால பாவி என்கிட்ட இருக்க போய்த்தானே இந்த வலி வந்து சேர்ந்துட்டு. அம்மா மருத்துவமே, நான் தெக்கி இருந்தோம்னா இந்த வலி வருமா? மருத்துவமே, என்ன நான் படுகின்ற வேதனை உனக்கு தெரியவில்லையா? ஆமா, ஒரு தலை சும கொஞ்சம் வாங்கிட்டு சுமாரி அந்த கொஞ்சம் தொலை கொண்டு கொடுக்குது முடியாதுல்ல. உன் வைத்திய சுமைய நீயே பெத்து தொலை. ஆமா, அந்த அம்மா பெத்த வரைக்கும் செஞ்சலாம், பெத்த எடுத்தா கொஞ்சலாம் 10 மாதமும் செஞ்சாலும் தான். ஆமா, என் வயிற்றுக்குள்ள நீ தானே இருந்த, அதால அப்படின்னு முத்து 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 முத்துன்னு முத்திருவிய. பெத்து எடுத்தா கொஞ்சலாம். ஆமா, 10 மாதம் செஞ்சாலும் பெத்து எடுத்தா கொஞ்சலாம். அந்த மருத்துவமானவள் ஆறுதலையான வார்த்தை சொல்லுகிறார். எப்படி தடவிக்கிட்டு சொல்லுதா? பட்ட கஷ்டம் பட்டையானால் பட்டையானால் பட்ட கஷ்டம் பட்டையானால் ஒரு பாலகியை பெற்றெடுப்பாய் பெற்றெடுப்பாய். பட்ட கஷ்டம் பட்டையானா பட்டையானா பட்ட கஷ்டம் பட்டையானா ஒரு பாலகியை பெற்றெடுப்பாய் பெற்றெடுப்பாய் என்று சொல்லி மருத்துவமோ என்று சொல்லி மருத்துவமோ அவள் ஏது செய்தாள் அந்நேரம், அவள் ஏது செய்தாள் அந்நேரம் மூலையதை தான் ஒதுக்கி அவ முக்காலி போடுகிறாள். மூலையதை தான் ஒதுக்கி அவ முக்காலியும் போடுகிறாள். அந்த முக்காலியில் ஏறும்போது முட்டி 2 நோகுதென்பாள். முக்காலியில் ஏறும்போது முட்டி 2 நோகுதும்பாள். தூங்கும் மஞ்சள் கயிறு போட்டாள். தூங்கும் மஞ்சள் கயிறு போட்டாள். அந்த சொரணமுள்ளே மருத்துவமோ சொரணமுள்ளே மருத்துவமோ கயத்தை எட்டி பிடிக்கும் போது அவள் கைகள் 2 நோகுதென்பாள். கயத்தை எட்டி பிடிக்கும் போது அவள் கைகள் 2 நோகுதும்பாள். அப்படி தெற்கும் நல்ல வடக்குமாக 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 தெற்கு வடக்குமாக வடக்குமாக அந்த தேன் மொழி எவ்வளோ ஆத்துகிறா ஆத்துகிறா தெற்கும் வடக்குமாகவே தேன்மொழியை உலாத்துகின்ற போது குழந்தை பிறக்க வழி இருந்ததா? வலிக்கவா? குழந்தையே பிறக்க வழி இல்ல, வழி இல்ல. ஆமா, அதனால பெரும்புளையும் ஒவ்வொரு கோயிலுக்கா நியமிதம் போடுதா. எல்லா கோயிலும் 1008 கோயிலுக்கு பூரா நியமிஷம் போட்டான். நியமிஷம் போடும் போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த அம்மா எசக்கி அம்மா. அவ எசக்கியம்மா வீட்டுல கவுளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கா. எனக்கு நியமிஷம் போடுதானா என்னன்னு பார்ப்போம். பார்த்துக்கிட்டே இருக்கா. ஈர கொலையில மீச்சிருந்தேன். அவன் போடுறதுக்கு வழி இல்ல. ஆமா, அப்ப புள்ளைய பிறக்க வழி இல்ல, பிறக்கை வழி இல்ல. ஆமா, பார்த்தா ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காள் நம்மள மாதிரி பொண்ணு இல்ல. ஆமா, அப்படின்னு அம்மா வாரா லீலி எசக்கியம்மா பிரசவம் பாக்குற பாட்டியம்மா வேலை வந்துட்டா. அதாவது நீலி அம்மா எசக்கியம்மா போல என் வீட்டுக்கு வந்துட்டா. அவாவுக்கு தான் 6 மாசம் கெப்பத்திலே வந்துட்டாள் ஐயா. இல்ல வந்துட்டா. சரி, இன்னைக்கு அவன் அங்கெல்லாம் ஒவ்வொரு பக்கம் நியமிஷம் போடும் போது ஓட்டிக்கிட்டேன்னு பார்த்து நான் வரங்கிட்டான். வந்துட்டா. வந்து ஒரு வந்து மருத்துவம் பார்க்க மேல என்னடா இளவு மருத்துவம் பார்க்க கடந்து உருண்டு நடக்கா ஆடுதாங்க இந்த அம்மா. ஆமா, என்ன பிரசவம் அந்த அம்மா தாளனும். ஒருவேளை இந்த அம்மாவுக்கு காக்கா வலிப்பு கொண்டு வந்துட்டான். என்னன்னு தெரியலையே, உருண்டுகிட்டு இருக்கா. அம்மா என்ன ஏன் இப்படி உருத எந்திரி. நான் யாருன்னு நினைச்சா? நீ யாரு? நீ 6 மாதம் கர்ப்பத்துல நீ மலங்காட்டுக்கு வந்தியா?
ஆமா 6 மாத கர்ப்பத்துல வந்தியா? உன்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்க விடாம வச்சிருக்கிறது நான் தான்பா. ஏன் நீ தான் சட்ரஸ் வச்சு அடைச்சிருக்கியா? நான் தான் மலங்காவு நீலி இசக்கியம்மா. சரி இப்போ உனக்கு என்ன? உன்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா உன்னுடைய மனைவிக்கு பிறக்கிறது பொம்பளை பிள்ளை. பேர் என் பேர் வைப்பியப்பா. பேர் வைக்கிறது மட்டும் பாதாது, வளர்ந்து அந்த பிள்ளை வாலிப பருவத்துல எனக்கு இப்படி பெரிய கொடையா கொடுப்பியா? கொடுக்க பட்டன் கொடையா சாதா கொடையா? மலையாளத்து மகாராஜாவுக்கு இந்த கோவில்பட்டி நகரத்துல நாங்க சங்கர் சாமி பூசாரி அவர்களும் ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து கொடை விழாவை எப்படி ஜாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கொடை விழா கேட்க இதே மாதிரி கொடை விழா வில்லு பாட்டோட மகுட கச்சேரியோட மேல தாளத்தோட வான வேடிக்கையோட சமையல் கலைஞர் சமையல் பண்ண இப்படி அழகாக பொங்கி படப்பு போட்டு எனக்கு கொடை கொடுப்பியப்பா. சமையல்காரர் சமையல் பண்ண நீங்க திங்க. ஆமா அவ பண்ண நம்ம சாப்பிடத்தான். அப்படி கொடை கொடுக்கணுமுங்க. ஆமா யாருக்குன்னு சரி சம்மதிச்சு கொடு. ஆமா என் பொண்டாட்டி கிடந்து காலை கைய துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா பிறக்கிறது வழியில ஒரே கூப்பாடு போடுதா. ஆமையா அதனால எனக்கும் கண்ணீர் வருது. அவ அழ ஆமா நான் அவ வீட்டுக்குள்ள இருந்து அழுதுகிட்டு இருக்கா, நான் தெரணியில இருந்து வெளியே அழுதுகிட்டு இருக்கேன். அம்மா அதனால சீக்கிரம் பிறக்கட்டும்னு சொல்லிட்டேன். ஆமா உனக்கு கூட போடுதேன். அம்மா நான் உனக்கு பேரு வச்சிருந்தேன் பிள்ளை பிறந்தா. ஆமா நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு மாந்திரவாதி சொன்ன உடனே இசைக்கு அம்மாளுடைய அருளால படக்குன்னு சட்டத்தை தூக்கிட்டான். குழந்தை பிறக்க வச்சுட்டா. அம்மையா மருத்துவமும் தோழியரும் அங்கே இருக்கு கை கொடுக்க அரிச்சந்திர வாதையது ஆயிலைக்கு உண்டாகி புள்ளி விட்ட சத்தம் போல குழந்தை வந்து பிறந்திடுமா. பெண் குழந்தை பிறந்திடுமா பேரழகி திருவாயற்றில் மாந்திரவாதி மனைவிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்துச்சு. அவருடைய கொப்பல் கொடியெடுத்து ஒரு குலவை போட்டாங்க. பொட்ட பிள்ளை நாக்கில ஒரு குலவை சங்கத்தை குலவை அப்படியா போட்டாங்க. பொம்பளை பிள்ளை நாப்புல ஒரு குலவை. ஆம்பளை பிள்ளை நாக்கி எண்ணி 21 குலவை 51 குலவை விடுவாங்க. ஆமையா பொட்ட பிள்ளை நாக்கில அப்படியா அழகான பொம்பளை பிள்ளை பார்த்தா மாந்திரவாதி பெரும்புலையன் பெரும்புலையா அழகாக பெண் குழந்தை பிறந்தது என்று பேரின்ப மகிழ்ச்சி கொண்டு பெற்றெடுத்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. பேர் வைக்க அதாவது ஔவையாருடைய மாவுருண்டையை புஷித்து அவள் சனித்ததினாலும் மலங்காவு நீலி இசக்கியம்மாள் வந்ததினாலும் மாவுசைக்கு என்றே பேர் கொடுத்தார். மாவுசைக்கு என்று பேர் கொடுத்தாங்க. மாவுசைக்கு என்று பேர் கொடுத்த குழந்தையை எப்படி வளர்த்து வருகிறார்? எப்படி நாலு ஒரு மேனியுமா அப்படி பொழுது ஒரு வல்லேமுமா தரையாதில விட்டோமானால் தண்டை காலில் ஓகும் என்று அப்படி பூமியில விட்டோமானால் ஐயா பூமியில விட்டோமானால் பொண்ணு மேனி குறையும் என்று
அருமை மகளாகிய மாவுசக்கியை மாவுசைக்கு அப்படியே தங்கப்பொன் தொட்டில் தாளாற்றால் அந்த புலைச்சி மங்கை. ஆமா தங்கப்பன் தொட்டில் இல்ல அமையா மாந்திரவாதி ஏகப்பட்ட வசதி வச்சிருக்காரு. ஆமா எக்கச்சக்க வசதி இருக்கு. அவன் தங்கப்பண்ணுன்னா வைரத்திலே தொட்டில் கட்டி போடுவான். ஆமா அருமையாக பெருமையாக மகளை வளர்த்து வருகின்றார். அந்த மாவுசக்கி எப்படி வளர்ந்து வருகிறாள்? அன்றையிலிருந்து 1 வயது 2 வயது உற்ற 3 வயதாகி 3 வயதிலேயே முடி இறக்கி காது குத்தி போனாத ஆபரணம் எல்லாம் போட்டி அலங்கரிச்சாங்க. அப்படி 4 நல்ல வயதாதி இல்லை புலைய மகள் மாவுசக்கி நடந்து ஓடி விளையாடினா. சொன்ன வந்துரும். அப்படியே 5 வயதாலே அரிய பள்ளி படிக்க வைதா. பள்ளியிலே சென்றல்லவோ அவ பள்ளியில சென்றல்லவோ பலகலையும் படித்து வாரா. மாந்திரவாதி மகளாகிய மாவுசக்கி பள்ளியிலே சென்று பல கலைகளையும் படிக்கிறார். படித்து வருகிறாள். எப்படி படிக்கிறாள்? எப்படி 7 வயதில் எழுத்து நடையை கற்றுணர்ந்தாள். 8 வயதில் எஞ்சுபடி படித்தாள். 9 வயதில உலக நாடை கற்றுணர்ந்தாள். 9 வயதில உலக நாடை கற்றுணர்ந்தாள். அவ 10 நல்ல வயதிலே 10 நல்ல வயதிலே பலகணக்கும் தான் படித்தாள். பலகணக்கும் தான் படித்தாள். புலையன் மகளாகிய மாவுசக்கி பள்ளியிலே சென்று பல கலைகளையும் படிக்கின்றாள். 10 வயது வரை எல்லா கலையும் படித்து முடித்து 12 வயதில் பள்ளி விட்டு வெளியே வந்தாள். மாவுசைக்கு 16 வயசாச்சு. 16 வயசுல பக்குவதியானா ஆகிட்டாளா? அதாவது அந்த காலம் 16 வயசு 18 வயசாவது ஆவிரும் பக்குவதி ஆவதுக்கு. ஆமா இந்த காலம் எனக்கு 7 வயசு 9 வயசு சரிதான் பக்குவதி ஆயிடுச்சு. அவ 21 வயசு 25 வயசுக்குள்ள தாலியை கட்டி கொடுத்து குழந்தை குட்டிய பெத்து பேரம் பேத்தி எடுத்துருவா 35 வயசுக்குள்ள. ஆமா சமந்தான் கலந்துருதா. ஆமையா ஏமனா அந்த கோழிக்கறி பண்ணுத வேலை 7 வயசுல 9 வயசு ஆளாகுது. கோழிக்கறியால கோழிக்கறியால அந்த லக்கான் கோழி. ஆமா சரிதாயா? ஆகையினால் மாந்திரவாதி பெரும்புலையன் மகளாகிய மாவுசைக்கு 16 வயசில் பக்குவதியானாள். பக்குவதியான பெண்ணை பார்க்க முடிவதில்லை. பக்குவதி ஆனதும் பல 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 பலன்னு மினிங்கிட்டா. அம்மையா எப்படி இருக்கிறாள்? எப்படி சூரியருக்கு ஆனாலும் சுற்றி வர கருப்பு உண்டு. சந்திரருக்கு ஆனாலும் சற்றே கொஞ்சம் கருப்பு உண்டு. எலுமீச்சம் கனியதற்கு அங்கே எல்லளவோ கருப்பு உண்டு. எல்லளவோ கருப்பு உண்டு. ஓடுகின்ற தண்ணீரிலே உள்மணலி கருப்பு உண்டு. ஓடுகிற தண்ணீரில உள்மனமும் கருப்பு உண்டு. ஆடுகின்ற நாகத்திற்கு அந்த அடிவயற்றில் கருப்பு உண்டு. ஆடுகிற நாகத்துக்கு கருப்பு உண்டு.
முத்து காணாலும் அங்கே குறுக்க கொஞ்சம் கருப்பு உருண்டி குறுக்க கொஞ்சம் கருப்பு உண்டு அவ தலையே ஒரு கருப்போழிய தானே ஒரு கருப்பும் இல்லை தலையில் ஒரு கருப்பொழிய தானே ஒரு கருப்பு உண்டு ஏறு நெற்றி ஓர் புருவான் ஓர் புருவான் ஒரு உருவம் ஓர் புருவான் ஒரு உருவம் அங்கே இரண்டு கண்ணும் சிவந்த முகம் சிவந்த முகம் அருணத்தை ஒரு ஒரு அருணத்தை ஒரு சிவந்த முகம் சிவந்த முகம் மாவுஷைக்கு தலையே கருப்பொழிய தானே ஒரு கருப்பும் இல்லை கருப்பும் கிடையாது கருப்பும் கிடையாது புருவம் கருப்பொழிய பின்னை ஒரு கருப்பும் இல்லை ஒரு கருப்பும் இல்ல ஒரு கருப்பும் கிடையாதோ இல்ல அப்படி இருக்கு ஒரு கருப்பு பொட்டு கூட இல்லையா அப்படியாண்டே முல்லை அருமை போல் முன்வரிசை பல்லழகு பல்லழகு அது மட்டுமா அண்ணே இனி என்ன புலையன் மகளாகி மாவுசைக்கு மாவுளிஜி பெண்ணால் அவளுடைய அழகு தோற்றம் எப்படி இருக்கிறது பாருங்கள் எப்படி எப்படி முல்லை அரும்பு போல் முன் வரிசை பல்லழகு பல்லழகு கோவை பழம் கனிந்ததை போல் கொடியிடையாளுடைய வாய் அழகு வாய் அழகு அப்பா அப்படியே கோவப்பழமா இருக்கு வாய் அழகு பழமா தான் இருக்கு அமையா வாய அது மட்டுமா இனி என்ன கமுகுமரம் கடைந்ததை போல் கமுகுமரம் கடைந்ததை போல் கண்ணியுட கழுத்தழகா கன்னியுட கழுத்தழகும் ஐந்து உணல்லே விரல் அழகும் விரல் அழகும் ஐந்து விரல் அழகும் விரல் அழகும் அவரணத்தி செய்யலை துணல்ல விரலழகும் பத்து நல்ல விரலழகும் பயத்தேங்க செய்யலை போல் பயத்தனத்து செய்யலை போல் செவ்வாழை தண்டு போலை செவ்வாழே தண்டு போல செய்யிழையார் துடையழகும் செய்யிழையா துடையழகும் மார்பழகோ நல்ல தோலழகும் நல்ல தோளழகும் அவள் தோலழகும் தோளழகும் மதிக்க முடி கூடுதில்லை மார்பழகோ தோளழகோ தோளழகும் மதிக்க முடி கூடுதில்லை சிற்றுடைக்கு கடைந்ததை போல் சேலை கட்டி இடுப்பழகு இடுப்பழகு கட்டிலுக்கால் கடைந்ததை போல் கண்ணியுடைய காலழகு காலழகு ஆமை ஓட்டு செய்யலை போல் அவளுடைய பாதம் ஆமா அது மட்டுமா நவரத்தினம் பதித்ததை போல நகத்தினுடைய திருவழகி திருவழகி அழகா இருக்கா மாவுசைக்கு ஆமா ஏ அப்பா என்ன அழகா இருக்கா Thank you.